இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை எதிர்த்து நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் தேசிய ஜனநாயக கூட்டணியில குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்குகிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்த பிறகு இங்கே நான் பிறந்த தஞ்சை மண்ணில உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கொதித்து போய் இருக்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை வீடுகளில் கூட பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பரவி இன்றைக்கு இளைஞர்களும் மாணவர்களும் போதைக்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பிற்கு இடைஞ்சல் வருகின்ற விதமாகவும் பெண்களின் உயிரை காவு வாங்குகின்ற விதமாகவும் இளைஞர்கள் மதிமயங்கி இன்றைக்கு செயல்படுகின்ற மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டை தள்ளி இருக்கின்றார்கள். எப்போது திமுக வந்தாலும் தெரியும், தமிழ்நாட்டில் சட்டம் ஒன்று கட்டுவிடும் என்று. இப்பொழுது நாம் கேள்விப்படாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போய் இருக்கிறது. திமுகவின் நிர்வாகிகள், திமுகவை சேர்ந்தவர்கள் அல்லது திமுகவின் பின்புலத்தோடு இன்றைக்கு சமூக விரோத செயல்களும் மணல் கடத்தலாக இருந்தாலும் சரி, கனிமவள கொள்ளையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சட்டவிரோத செயலையும் தட்டி கேட்பவர்கள் சாமானியர்களாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சமூக ஆர்வலராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்படுகின்ற அளவுக்கு, அவர்களை உயிரை அச்சுறுத்துகின்ற அளவிற்கு இந்த ஆட்சியிலே ஒரு காட்டாட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நான் தொடர்ந்து சொல்லி வருவது போல முதல்வரின் குடும்பத்தை தவிர இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. நாம் எல்லாம் படிப்போமே, பெரியவர்கள் சொல்வார்களே, நரகம் என்று சொல்வார்களே, நாம் எல்லாம் உயிரோடு இருக்கின்ற பொழுதே நரகத்தை அறிவிக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 21 நாங்கள் எல்லாம் அம்மாவின் பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து கிடந்த காரணத்தினால் விபத்தை போல இந்த ஆட்சி தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது. எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் மறைந்த பிறகு அன்றைக்கு புரட்சி தலைவரின் தொண்டர்கள் பிரிந்து கிடந்த பொழுது ஒரு விபத்தை போல திமுக ஆட்சி வந்தது. 2 ஆண்டுகளில் இந்திய இறையாண்மைக்கே எதிராக செயல்பட்ட காரணத்தினால் அந்த ஆட்சி அன்றைக்கு தூக்கி எறியப்பட்டு 91 மீண்டும் புரட்சி தலைவரின் தொண்டர்கள் அம்மா அவர்கள் தலைமையில் ஒரே கட்சியாக அன்றைக்கு இணைந்த பிறகு 91 மாபெரும் வெற்றி பெற்று திமுக என்ற அந்த தீய சக்தியை ஆட்சியை விட்டு அகற்றுகின்ற சூழ்நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு காலம் திரும்பி இருக்கின்றது. அம்மாவின் பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளால் பிரிந்து இருந்தோம். 21 திமுக மீண்டும் இங்கே ஆட்சிக்கு வந்துவிட்டது. புரட்சி தலைவர் அவர்கள்
திமுகவையும் அதை சேர்ந்தவர்களையும் தீய சக்தி என்று அன்றைக்கு சொன்னது அது 50 ஆண்டுகளை கடந்தும் அது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 வயது பச்சிளம் குழந்தையில் என்ன ஆபாசத்தை பார்த்தார்கள் என்று தெரியவில்லை. ஒரு திமுக நிர்வாகி 2 வயது பச்சிளம் குழந்தையை கூட விட்டு வைக்காமல் இன்றைக்கு அவர்கள் பாலியல் தொல்லை கொடுத்து அதை கொலை செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களா, இல்லை காட்டு பிராண்டிகளா, இல்ல மிருகங்களா என்று கேட்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழ்நாடு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் பச்சிளம் குழந்தைகள், பள்ளி செல்கின்ற சிறுமிகள், கல்லூரி செல்கின்ற மாணவிகள், இன்னும் வீட்டிலே தனியாக இருப்பவர்கள், ஏன் வயது முதிர்ந்த மூதாட்டிகள் கூட இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி கொலை செய்யப்படுகிறார்கள். வீட்டிலே தனியாக யாரும் இருக்க முடியவில்லை. காவல்துறை இன்றைக்கு இருக்கிறதா என்கிற நிலைமையே இன்றைக்கு இருக்கிறது. காவலர்களே கேவலம் கஞ்சா போன்ற போதை வசதிகளை விற்கின்ற சூழ்நிலை இந்த தீயவர்கள் ஆட்சியிலே தமிழ்நாட்டிலே விளங்கிக் கொண்டிருக்கின்றது. எங்கும் கொடுமை. இது போன்ற கொடுமையை கேள்விப்பட்ட இதில்லை என்கிற அளவிற்கு முன்னெல்லாம் சொல்வார்கள். நமது தமிழ்நாட்டிலே களப்பிரர்கள் என்கிற ஒரு திருடர்கள் கூட்டம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்து அன்றைக்கு சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் கொரில்லா முறையிலே போர் தர்மத்தை தாண்டி அவர்கள் தாக்கி அன்றைக்கு தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அந்த 300 ஆண்டுகள் தமிழ்நாட்டின் இருண்ட காலம் என்று வரலாற்றிலே அன்றைக்கு பதியப்பட்டிருக்கின்றது. அதுபோல திமுக எப்பொழுது ஆட்சிக்கு வந்தாலும் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஆட்சியாகத்தான் இருக்கும். எப்பொழுதெல்லாம் அம்மா அவர்கள் மீது தவறான பொய் பிரச்சாரங்கள் செய்யப்படுகிறதோ அம்மா அவர்கள் ஆட்சி மீது அப்பொழுது மக்கள் ஏமாந்து அவர்களை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். ஆனால் மீண்டும் அவர்களை அடுத்த 5 ஆண்டுகளிலே அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் துரத்தி எறிந்தார்கள். இன்றைக்கும் அதே நிலைதான் நீடிக்கிறது. இன்றைக்கு அவர்கள் மார்தட்டிக் கொள்கிறார்கள். பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறோம். கோடை சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்து விட்டோம். அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் என்று சிறிதும் கூச்சமின்றி முதலமைச்சரும் அவரது வாரிசாகிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போகிற இடங்களில் எல்லாம் சொல்லி பெருமை கொட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் வாழ்கின்ற பெண்கள் எவ்வளவு மன வருத்தத்திலே இருக்கிறார்கள், எவ்வளவு மனம் கொதித்து போய் இருக்கிறார்கள். வீட்டிலே உள்ள பெண் பிள்ளைகளை வெளியிலே அனுப்பவே இன்றைக்கு அஞ்சுகின்ற சூழ்நிலை நிலவுகிறது. அது மாத்திரமல்ல, முன்பெல்லாம் ஆண் பிள்ளை தானே வெளியில் சென்று விட்டு வரட்டும் என்று பெற்றோர்கள் அன்றைக்கு இருந்த காலம் மாறி போய் இன்றைக்கு பள்ளி செல்கிற மாணவர்கள் இருந்து கல்லூரி படித்து முடித்த மாணவர்களை இளைஞர்கள் வீட்டை விட்டு வெளியேறினால் பெற்றவர்கள் மடியிலே நெருப்பை கட்டிக்கொண்டு பயந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. காரணம், பெட்டி கடைகளிலே முன்பெல்லாம் பீடி சிகரெட் வாங்கி கொடுக்கிறார்கள் என்று தங்கள் பையன்களை பிள்ளைகளை கண்டிப்பார்கள். இன்றைக்கு பெட்டி கடைகளில் கூட சந்து முட்டுகளில் கூட பட்டி தொட்டி எல்லாம் கஞ்சா மற்றும் ஹெராயின் போன்ற பெயர் கேள்விப்படாத போதை வஸ்துக்கள் இளைஞர்களுக்கு குறிவைத்து விற்கப்படுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டின் இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு இந்த போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகி பல்வேறு சமூக விரோத செயல்களிலே ஈடுபடுகின்ற சூழ்நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை ஆட்சியில் இருந்தால் போதும் என்பதுதான் அவர்களின் ஒரே எண்ணம். தமிழ்நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும். இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் ஊழல், எந்த துறையிலுமே ஊழல் இல்லாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் ஊழல் குற்றச்சாட்டுகள், வழக்குகள் அவர்கள் மேல் பாய்கின்ற சூழ்நிலை. அவர்களின் அமைச்சர்கள் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது அவர்கள் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் அங்கே உள்ள அனைவருமே
சிறைக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது. இப்பொழுதே பார்த்தீர்கள், திருச்சியை சேர்ந்த அமைச்சர் வேலை வாய்ப்பிற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல், டிரான்ஸ்பருக்கு ஊழல் என்று கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை என்கிற ஈடி கண்டுபிடித்து முதலமைச்சரிடம் அனுப்பி வழக்கு தொடருங்கள் என்றால் அவர்கள் மௌனம் காக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பணம், அந்த 2500 கோடி என்பது ஒரு எடுத்துக்காட்டு, அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ஊழல் பணம் எங்கெல்லாம் செல்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியிலே சொன்னது போல அங்கு எல்லா துறைகளிலும் ஊழல், எல்லாவற்றிலும் ஊழல். அந்த ஊழல் பணம் எல்லாம் எப்படி ஆறுகள் எல்லாம் கடலை நோக்கி செல்கிறதோ அதுபோல அந்த பல ஆயிரம் கோடி ஊழல் பணம் இன்றைக்கு ஒரு குடும்பத்தை நோக்கி செல்கிறது. அவர்களின் கைத்தறிகளாக, அடியாள்களாக இன்றைக்கு அங்கே திமுகவில் இருக்கின்ற அமைச்சர்களும் அவர்களே உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஊர்ல எல்லாம் இருப்பாங்க சில ரவுடிகள், அவர்கள் கையில ஒரு 50-100 கைத்தறிகள் இருப்பார்கள். அவர்கள் கடைகளுக்கெல்லாம் சென்று வசூல் செய்வார்கள். காவல்துறையை கையிலே வைத்திருப்பார்கள். அந்த ரவுடிகள் எங்கும் சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடுவார்கள். அவர்கள் யாரை அடிக்க வேண்டும் என்றால் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம், யாரையும் கொலை செய்ய வேண்டும் என்றால் 50,000 ரூபாய் பணம் கொடுத்து கொலை செய்கின்ற அளவுக்கு கூலிப்படைகளாக இருப்பார்கள். அவர்களெல்லாம் அம்மா அவர்கள் ஆட்சியில அந்த ரவுடிகளையும் கொலையாளிகளையும் சமூக விரோதிகளையும் அம்மா அவர்கள் ஆட்சியில அடக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் திமுக ஆட்சியில அந்த ரவுடிகள், அந்த கூலிப்படைகள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தலையெடுத்து ஆடுகிறார்கள். 5000 ரூபாய்க்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்து விடலாம் என்கிற அளவிற்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. அது பெரிய பணக்காரர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், நம்மை போன்ற அரசியல்வாதிகளாக இருக்கலாம், சாதாரண பொதுமக்களாக இருக்கலாம். 5000த்திற்கும் 10,000த்திற்கும் இன்றைக்கு கூலிப்படைகளை வைத்து கொலை செய்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு மிகவும் மோசமாக போய்விட்டது. ஆனால் முதலமைச்சரும் அவரது மகனும் சொல்கிறார்கள், தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் என்று. எவ்வளவு அதிக அகங்காரம், எவ்வளவு ஆணவம்! தமிழ்நாட்டிலே வாழ்கிற பெண்மணிகள் தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளையும் தங்கள் வீட்டு ஆண் குழந்தைகளையும் வெளியே அனுப்புவதற்கே பயந்து கொண்டிருக்கிறார்கள், கொதித்து போய் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த 1000 ரூபாய் கொடுத்து தமிழ்நாட்டு பெண்களை, தாய்மார்களை இவர்கள் சரிகட்டி விட்டதாக நினைக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலிலே, குறிப்பாக பெண்கள், அம்மாவின் ஆட்சி இருந்தால்தான் தமிழ்நாடு தலைநிமிர முடியும் என்பதற்காக இவர்களை இந்த தேர்தலிலே உறுதியாக தோற்கடிக்கப் போகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இவர்கள் பணத்தை கொடுத்து மக்களை விலைக்கு வாங்கிவிடலாம் என்று அவர்கள் ஆணவத்திலே கொக்கரிக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் கூட்டணி வலுவான கூட்டணி, இது கொள்கை கூட்டணி, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கூட்டணி என்று அவர்கள் மாறுதட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் எல்லாம் சிறப்பான ஆட்சி செய்து வருவது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் ஏதோ கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லவில்லை. 24 தேர்தலில், பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கும் வளர்ச்சிக்கும் மோடி அவர்கள் தான் வேண்டும் என்கிற குறிக்கோளோடு இந்தியாவிலே பல மாநிலங்களிலே அவர் வெற்றி பெற்று மீண்டும் 3வது முறையாக பிரதமராகி ஒரு சரித்திர சாதனை படைத்திருக்கிறார். அந்த பிரதமர் மோடி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் என்று பொய் பிரச்சாரம் சொல்லி இங்கே மக்களை ஏமாற்றி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்கின்ற எந்த ஒரு மாநிலத்திலாவது யாராவது ஒரு சிறுபான்மையினருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததாக நாம் எங்காவது பத்திரிகைகளிலோ ஊடகங்களிலோ கேள்விப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு இந்தியாவில் தான் இன்றைக்கு இந்த இஃப்தார் நோன்பு காலத்திலே, இந்த ரமலான் மாதத்திலே இஸ்லாமியர்கள் நிம்மதியாக ரமலான் நோன்பு கொண்டாட முடிகிறது. வளைகுடா நாடுகளிலும் சரி, ஏன் அருகிலே உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ்,
ஆப்கானிஸ்தானம், ஏன் ஸ்ரீலங்காவில் கூட இஸ்லாமிய சொந்தங்களால் அவர்களால் ரமலான் நோன்பு கொண்டு வர முடியவில்லை. அன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்க்கிறேன், பாகிஸ்தானிலே அங்கே இருக்கின்ற கடுமையான நிதி நெருக்கடியால் ரமலான் நோன்பு கஞ்சியை கூட குடிக்க முடியாமல் மக்கள் ரோட்டிலே பரிதாபமாக அமர்ந்திருப்பதை நாம் ஊடகங்களே பார்க்கிறோம். வளைகுடா நாடுகள் பெட்ரோல் டீசல் மணியால் அவர்கள் பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் அவர்களுக்குள் அடித்துக் கொள்வதால் இன்றைக்கு அங்கே வாழ்கின்ற நமது இஸ்லாமிய சொந்தங்களாக இருக்கட்டும், உலகம் முழுவதும் அங்கே சென்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியா போன்ற நாட்டை போன்ற பிற நாட்டைச் சேர்ந்த மக்களாக இருக்கட்டும், யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலைதான் இருக்கிறது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலே பொருளாதார சீர்குலைவால், பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பொருளாதார சீர்குலைவால், பங்களாதேஷ் போன்ற நாடுகளும் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளும் தீவிரவாதத்தால் இன்றைக்கு அந்த நாட்டிலே பொருளாதாரம் சீர்குலைந்து இயல்பு வாழ்க்கை கூட பாதிக்கப்பட்டு மக்கள் உண்ண உணவிற்கு வழி இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையிலே தெரியும், அந்த ராஜபக்சே ஆட்சியில நமது தொப்புள் கொடி உறவுகளை அன்றைக்கு கொன்று குவித்தார்கள். அதற்கு ஆதரவாக இருந்தது இங்கு இந்தியாவிலே அப்பொழுது ஆட்சி செய்த சோனியா காந்தி அவர்களின் அரசாங்கம். அந்த கூட்டணியில அன்றைக்கு திமுக இடம் பெற்றிருந்தது. அவர்கள் இலங்கை தமிழர்களை தங்களது தொப்புள் கொடி உறவுகளாக தமிழ்நாட்டு மக்கள் நினைத்துக் கொண்டு அவர்களுக்காக வருந்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை தட்டி கேட்க வக்கில்லாமல் அன்றைக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியிலே தாங்கள் பேரன்களும் தங்கள் கட்சியை சேர்ந்தவர்களும் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு அதையெல்லாம் கண்டும் காணாமல் இருந்தவர்கள் திமுக காரர்கள். இன்றைக்கும் சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களிலே சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தான் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிறது. இங்குதான் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளின் புழக்கம் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சந்தையாக மாறி இருக்கிறது. போதை மருந்து வியாபாரத்திலே இன்றைக்கு திமுகவினர் பின்னணியிலே இருக்கின்றார்கள். எங்கு ஒரு கற்பழிப்பு நடந்தாலும் அல்லது பாலியல் வன்கொடுமை கிடந்தாலும் அதிலே ஒரு திமுக காரரின் பெயர் அடிபடுகிறது. அதுபோல அவர்கள் சொல்கிறார்கள், கஞ்சா தமிழ்நாட்டிலே விளைவிப்பதெல்லாம் நிறுத்திவிட்டோம், வெளி மாநிலங்களில் தான் கஞ்சா வருகிறது என்று. உங்களிடம் தானே திரு ஸ்டாலின் அவர்களிடம் தானே காவல்துறை இருக்கிறது. அதையெல்லாம் கட்டுப்படுத்த வக்கில்லாத ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இருப்பது அது அவருக்கு நல்லதா என்பதை, தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை உணர வேண்டும். அவர் எப்படியும் மே மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் இறங்க மாட்டார். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரது ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் என்பது மாத்திரம் உண்மை. 21 நாங்கள் பிரிந்து கிடந்தோம், நீங்கள் எளிதாக ஆட்சிக்கு வந்தீர்கள். இப்பொழுது அம்மாவின் பிள்ளைகள் அனைவரும் ஓரணியில் திறந்து இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அம்மாவின் ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து இருக்கிறோம். எந்த ஒரு கோரிக்கையும் எங்களிடம் இல்லை, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. ஏன் நான் தேர்தலில் கூட போட்டியிடவில்லை என்று முடிவு எடுத்திருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தமிழ்நாட்டிலே நடைபெறுகின்ற இந்த மக்கள் விரோத தீய ஆட்சி, வருங்கால சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி, ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆட்சி, இங்கே சட்டவிரோத செயல்களும் மணல் கடத்தலும் கனிமவள கொள்ளையும் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தால்தான் வருங்கால தமிழகம் வளம் பெற முடியும். அதற்கு அம்மாவின் ஆட்சி தான் ஒரே வழி. அதற்காகத்தான் நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம். சிலரை போல சீட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் நாங்கள் செல்லவில்லை. மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் என்னை 3 மாதங்களுக்கு முன்பு டெல்லிக்கு அழைத்து 21 நீங்கள் எங்களோடு கூட்டணிக்கு வர வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்டேன். அன்றைக்கு நீங்கள் சரி என்று சொன்னீர்கள். ஆனால் அவர்கள் இன்றைக்கு தேவையில்லை என்று சொன்னார்கள். அதனால் இன்றைக்கு அம்மாவின் ஆட்சி வர முடியாமல் போனது. ஆனால் இப்பொழுது அதிமுகவினர் அதன் தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணிக்கு வர வேண்டும் என்பதை மகிழ்ச்சியோடு என்னிடம் சொன்னார்கள். நீங்கள் பேசுங்கள், அவர்களை எங்களோடு அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். சில பேர் சொல்றாங்க, நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்ததுக்கு எதுக்கு அவங்க மத்திய சேர்த்துக்கணும், 2 பேருக்குள்ள சண்டை இருந்தா
இன்னொரு பெரிய மனுஷங்க தானே வந்து ஊர்ல தெருவில் சண்டை இருக்கும், அண்ணன் தம்பி சண்டை இருக்கும், பங்காளி சண்டை இருக்கும், மாமா மச்சா சண்டை இருக்கும், பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை இருக்கும். அந்த ஊர்ல மதிக்கத்தக்க பெரியவர்கள் தானே வந்து நம்ம சேர்த்து வைப்பாங்க, சண்டையை விலக்கி வைப்பாங்க. அதுபோல திரு அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து இப்பொழுது அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், அவர்கள் எங்களோடு வர வேண்டும் என்று என்னிடம் அவர் சொன்னதின் பேரில் தான் நான் உங்களை அழைத்து பேசுகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் சொன்ன 21 சொன்ன அதே பதிலைத்தான் சொல்கிறேன். நான் உறுதியாக இந்த கூட்டணிக்கு வருகிறோம். எங்களுக்குள் இருந்த மன வருத்தங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நலனும், ஏனென்றால் நாங்கள் எல்லாம் அம்மா வளர்த்த பிள்ளைகள். சிலரை போல நாங்கள் அம்மா அவர்களால் பதவி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்று அமைச்சர் பதவி, முதலமைச்சர் பதவி என பல பதவிகளை பெற்று முகவரி பெற்று பொருளாதாரத்திலே பெரிய டாடா பிர்லா போல் ஆகிவிட்டு ஊரையே விலைக்கு வாங்கின்ற அளவுக்கு பணத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கு பாதுகாப்பிற்காக ஏதேதோ காரணம் சொல்லி அதிமுக ஒரு சரியான கட்சியாக இல்லை என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்து என்னை சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் தொண்டனாக இருக்கின்றேன் என்று நரிவேஷம் போட்டு நடித்துவிட்டு இன்றைக்கு எங்கே போய் சேர்ந்திருக்கிறார்கள். அம்மாவின் படத்தை பையிலே வைத்திருந்தவர்கள், அம்மாவின் படத்தை வீட்டிலே மாட்டியிருந்தவர்கள் எல்லாம் அந்த படத்தை வைத்து கூட தூக்கி எறிந்துவிட்டு இன்றைக்கு பதவி வெறியிலே திமுகவோடு புரட்சி தலைவர் எந்த இயக்கத்தை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாரோ, அம்மா அவர்கள் எந்த இயக்கத்தை எதிர்த்து 30 ஆண்டுகளாக போராடினாரோ அந்த தீய சக்தி திமுகவிலே அண்ணா திமுகவினால் முகவரி பெற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, ஏன் முதலமைச்சர்களாக ஆனவர்கள் எல்லாம் அந்த தொண்டர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு இன்றைக்கு என்ன உங்களுக்கு எத்தனையோ மனக்குறைகள் இருக்கலாம். நீங்கள் 3 மாதம் அமைதியாக கூட இருந்திருக்கலாமே. உங்களுக்கு என்ன வயதாகிறது? 35 வயது இளைஞர்களா? நீங்கள் நடக்க கூட முடியவில்லை உங்களால். மாதத்தில் 20 நாள் ஆஸ்பத்திரியில் சிகிச்சையில் இருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏன் இப்படி ஒரு பதவி வெறி? இது அம்மாவின் தொண்டர்களாகிய அனைவருக்கும் இது ஏதோ உங்களை நான் தரக்குறைவாக சொல்வதற்கு சொல்லவில்லை, மன வருத்தத்தில் சொல்கிறேன். உங்களோடு பழகியவன் என்கிற முறையிலே சொன்னேன். எங்களுக்கும் எத்தனையோ மனக்குறைகள் இருந்தது, எத்தனையோ வருத்தங்கள் இருந்தது. தனி இயக்கம் கண்டோம். ஆனால் இந்த 8-9 ஆண்டுகளிலே ஒரு நாள் கூட நாங்கள் அம்மாவின் ஆட்சிக்கு எதிராக இருந்ததில்லை. பல பேர் ஊடகங்களிலே இவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு கவிர்க்க பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள். என் கூட ரங்கசாமி என்ன நிற்கிறார். ஒரு நாள் கூட அந்த நினைப்பு எங்களுக்கு இல்லை. சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னரிடம் எதற்கு சென்றார்கள் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தெரியும். எதற்கு இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியிலே இணைந்து விட்டோம் என்கிற பயத்திலே திமுக இங்கே இருந்து சென்றவர்கள், இன்னும் பல பேர் இரட்டையிலே போட்டியிட்டு வேற பூனைப்படை எல்லாம் நடத்தியவர்கள் இன்றைக்கு வேறு கட்சிகளாக இருந்தாலும் அவர்கள் இரட்டையிலே போட்டியிட்டு 16ஆம் ஆண்டில் 2016 சட்டமன்ற உறுப்பினர்களாக அம்மாவால் அடையாளம் பெற்றவர்கள், முகவரி பெற்றவர்கள் இன்றைக்கு அங்கே சேர்த்துக் கொண்டு அவர்களை தூண்டிவிட்டு நமது இணைப்பை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருப்பதை பெட்டிக்காக நாங்கள் இணையவில்லை, நாங்கள் பதவிக்காக இணையவில்லை, சட்டமன்ற தேர்தலில் கூட நான் போட்டியிடவில்லை என்கிற அளவிற்கு முடிவெடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும். அம்மாவின் தொண்டர்கள் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அம்மா அவர்கள் சொன்னது போல அம்மாவின் தொண்டர்கள் தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்ய வேண்டும், அம்மாவின் கொள்கைகளையும் லட்சியங்களையும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒன்றிணைந்திருக்கிறோம். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், நான் பிறந்த தஞ்சை தரணியிலே வாழ்கிற மக்கள் மிகவும் அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள், ஜாதி மதங்களை கடந்து நீங்கள் அரசியலை பார்ப்பவர்கள். உங்களிடம் சொல்கிறேன், தயவு செய்து இந்த திமுக ஆட்சியிடம் சிறுபான்மை மக்கள் ஏமாற வேண்டாம். அவர்கள் உங்களுக்கு என்றைக்குமே பாதுகாவலர்கள் அல்ல. சிறைச்சாலையிலே இருக்கின்ற
நீண்ட ஆண்டுகளாக இருக்கின்ற இஸ்லாமிய கைதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவனும் விடுதலை செய்வோம் என்று சொன்னவர்கள் நீதிமன்றத்திலே அவர்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு அவர்கள் அங்கே போய் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் வழக்கறிஞர்கள் இதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு தவறான அபிப்பிராயத்திலே இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு ஏதோ சிறுபான்மை மக்களின் காவலர்களாக திமுகவை நம்பி ஏமாறுகிறார்கள். இந்தியாவில ஒரு சில மாநிலங்களை தவிர 90% மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஆட்சி செய்கிறது. இந்தியாவை கடந்த 12 ஆண்டுகளாக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பிரதமர் மோடி அவர்கள் தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். குடியுரிமை சட்டமாக இருக்கட்டும், வக்ஃப் வாரிய சட்டமாக இருக்கட்டும், அதனால் யாராவது ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையில் இந்தியாவில் வாழ்கின்ற கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் பாதுகாப்பான ஆட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியை, இந்த மக்களுக்கு எதிரான ஆட்சியை, தமிழ்நாட்டிலே நரகத்திற்கு ஈடான ஒரு ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை வீழ்த்துவதற்காக நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். நமது கூட்டணி கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கிறீர்கள். வீடு வீடாக சென்று மோடி அவர்கள் செய்த சாதனையும் கடந்த 21 முன்புக்கு 4 ஆண்டுகளிலே அண்ணன் இபிஎஸ் அவர்கள் செய்த சாதனையும், அதற்கு முன்பு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்த சாதனைகளையும், புரட்சி தலைவர் அவர்கள் செய்த சாதனைகளையும் நீங்கள் மக்களுக்கு இன்னும் 34-35 நாட்கள் நமது நிர்வாகிகளும் தொண்டர்களும் வீடு வீடாக சென்று அம்மாவின் ஆட்சி வர வேண்டும், இது நமது நலனை தாண்டி தமிழ்நாட்டின் நலனுக்காக, இங்கு வாழ்கின்ற விவசாயிகளின் நலனுக்காக, இங்க முதலமைச்சர் வர்றப்பெல்லாம் நீங்க தொலைக்காட்சியில பத்திரிகையில பாத்தீங்கன்னா விவசாயிகள் அவரை சந்தித்து மனு கொடுக்க சென்றால் காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்பட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். முதல்வர் கேட்டா நானும் டெல்டாக்காரர். இந்த 5 ஆண்டு ஆட்சியில ஏதாவது விவசாயிகளுக்கு அவர்கள் சொன்னதை ஏதாவது செய்திருக்கிறார்களா? வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கிறார்களா? விவசாயிகள் எத்தனை இல்லலுக்கு உள்ளாகிறார்கள்? அதுபோல அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மின்சாரத்துறை ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அனைத்து தொழில் செய்பவர்கள் அனைவருமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகுந்த இன்னலுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து கிடக்கிறது. சொத்து விலையை உயர்த்தி விட்டார்கள், பால் பொருட்களின் விலையை உயர்த்தி விட்டார்கள், மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் பதிவுத்துறையில முத்திரைத்தாள் விலையை உயர்த்தி விட்டார்கள், பதிவு கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். இன்றைக்கு எல்லா தொழில்களும் பாதிக்கப்பட்டு முதல்வரின் குடும்பம் மாத்திரம் மகிழ்ச்சியாக வாழ்கிறது. எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் திளைக்கிறது. இந்த கொடுங்கோல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மீண்டும் தமிழ்நாட்டிலே மக்களாட்சியை மலர வைக்க நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு தேர்தலிலே பணியாற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைந்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிபண்போடு கேட்டு இங்கே வருகை புரிந்திருக்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி பத்திரமாக நீங்கள் அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்று சேர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே இருங்க. கோஷம் சொல்லுவாங்க, அப்படியே சொல்லுங்க. கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிறோம் ஸ்டாலின் அரசை கண்டிக்கின்றோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் 8 திக்கும் போதை பொருட்கள் 8 திக்கும் போதை பொருட்கள் 8 திக்கும் போதை பொருட்கள் 8 திக்கும் போதை பொருட்கள் கட்டுப்படுத்த முடியாத நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசை கண்டிக்கிறோம்
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் பதில் சொல் 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 பொம்மை முதலமைச்சரே பதில் சொல் பொம்மை முதலமைச்சரே பதில் சொல் மாபியாக்கள் விளையாடும் மாபியாக்கள் விளையாடும் வேட்டைக்காடா தமிழ்நாடு வேட்டைக்காடா தமிழ்நாடு வேட்டைக்காடா தமிழ்நாடு வேட்டைக்காடா தமிழ்நாடு போதை பொருட்கள் விற்கின்ற போதை பொருட்கள் விற்கின்ற சந்தை தானா தமிழ்நாடு தானா தமிழ்நாடு சந்தை தானா தமிழ்நாடு சந்தை தானா தமிழ்நாடு திணித்தது யார் 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 புத்தகம் சுமக்கும் கையிலே புத்தகம் சுமக்கும் கைகளிலே புத்தகம் சுமக்கும் கையிலே புத்தகம் சுமக்கும் கைகளிலே போதை பொருளை திணித்தது யார் போதை பொருளை திணித்தது யார் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் பதில் சொல் விடியா திமுக அரசே பதில் சொல் விடியா திமுக அரசே பதில் சொல் விடியா திமுக அரசே பதில் சொல் திமுக அரசே பதில் சொல் எட்டு திக்கும் கஞ்சா வாசம் எட்டு திக்கும் கஞ்சா வாசம் எட்டு திக்கும் கஞ்சா வாசம் சட்ட ஒழுங்கே படுமோசம் சட்டம் ஒழுங்கே படுமோசம் சட்ட ஒழுங்கே படுமோசம் சட்டம் ஒழுங்கே படுமோசம் மக்களின் வாழ்க்கை மக்களின் வாழ்க்கை விடியா ஆட்சியில் விடியா ஆட்சியில் ஐயையோ 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 நாசமா போச்சு நாசமா போச்சு நாசமா போச்சு நாசமா போச்சு எங்கே போனது 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 ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரான ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழகத்தின் காவல்துறை தமிழகத்தின் காவல்துறை எங்கே போனது எங்கே போனது எங்கே போனது எங்கே போனது திறனற்ற முதலமைச்சர் கையில் திறனற்ற முதலமைச்சர் கையில் காவல்துறையும் கண்ணியம் போனது காவல்துறையின் கண்ணியம் போனது காவல்துறையின் கண்ணியம் போனது காவல்துறையின் கண்ணியம் போனது செத்து போச்சு 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 சட்டம் ஒழுங்கே செத்து போச்சு சட்டம் ஒழுங்கே செத்து போச்சு சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு பாதுகாப்பில்லை 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 விடியா திமுக ஆட்சியில் விடியா திமுக ஆட்சியிலே பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பில்லை 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 விதவிதமாய் விதவிதமாய் போதைப் பொருட்கள் போதை பொருட்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நடமாட்டம் நடமாட்டம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் போதை பொருட்களின் நடமாட்டம் போதை கும்பல் கூலி படைகள் கூலி படைகள் தெருக்கள் தோறும் தெருக்கள் தோறும் தெருக்கள் தோறும் வெறியாட்டம் 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 வீசும் காற்றில் காற்றில் எங்கெங்கும் எங்கெங்கும் பெண்கள் குழந்தைகள் குழந்தைகள் பிணவாசம் பிணவாசம் அம்மா தாய்மார் அம்மா தாய்மார் பெரியோரே பெரியோரே தீய சக்தி தீய சக்தி திமுகவோடு திமுகவோடு இனியும் வேண்டாம் சவகாசம் இனியும் வேண்டாம் சகவாசம் இனியும் வேண்டாம் சவகாசம் அண்ணா திமுக தலைமையிலே அண்ணா திமுக தலைமையிலே அண்ணா திமுக தலைமையிலே தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணியை அமைந்துள்ள கூட்டணியை வெல்ல வெல்ல வைப்போம் 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 அண்ணா திமுக தலைமையிலே வெல்ல திமுக தலைமையிலே அமைந்துள்ள கூட்டணியை வெல்ல வைப்போம் அமைந்துள்ள கூட்டணி பேரறிஞர் அண்ணா நாமம் பேரறிஞர் அண்ணா நாமம் புகழ் வாழ்க புகழ் வாழ்க புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க எம்ஜிஆர் நாமம் வாழ்க புரட்சி தலைவி அம்மாவின் புரட்சி தலைவி அம்மாவின் நெடுமுகள் நெடுப்புகள் என்றும் ஓங்குக ஓங்குக என்றும் ஓங்குக வெல்க ஓங்குக வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்க வெல்கவே வெல்க வெல்கவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று வெல்க வெல்க வெல்கவே என்று வெல்க வெல்கவே வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த நீங்க சத்தப்படாது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்திருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் செல்வர் அவர்களுக்கு நம்முடைய டெல்டா மாவட்ட களத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.